அவட டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. அவளுக்கு தான் தெரியாம அறிமுகம். வாங்கன்னா அவளுக்கு கவர்மா இல்லை அவன் தான் மௌந்து பார்த்தவன். அவன் அந்த கோட்டில் விடுறான். கவிதை ஒன்று எழுதினார். ஒரு போட்ட நாதிருந்த சிவகணேசர் வைத்தார். ஆட்டோக்காரனுக்கு ஆர்ன கொண்டு போய் அங்க வைக்கிறதுக்கு அது பீக் பீக் என்னது அவனுக்கு பைத்துக்கு என்னடா அப்படி பார்த்த நாய் பார்த்தாங்க ஆசாரம் கல் எடுப்புல ரெண்டு மாங்காய் பழம் ஒழிச்சு வச்சுருக்கிறேன். பைத்துக்கார மாம்பழம் கொடுத்தாங்க அங்கே சாப்பிட்டுங்க. எங்க வச்சிருக்கிற மாம்பழம் இல்லம்மா மாங்காய் பழம் ரெண்டுக்கும் எங்க கொட்டை இல்லாத மாங்காய் பழம் அது உங்க அம்மா கிட்டக்குது போய் பாரு. அதெல்லாம் சுருங்கி போச்சு. இது இது நல்லா பழப்பாடு நல்லா பழுத்துருக்குது. ஆந்திரா நாட்டு மஞ்சளா தேவி மாண்டம் பட்டம் கொடுத்தா கொடுக்கறதுக்கு மலம நாம பட்டம். யாரா உடைய தூக்கிட்டு போய் துளக்க முட்டான போட என்னோட லக்குவா அடிச்சாட்டம் இப்படி கையை இழுத்துன்னு ஆடுறேன் புடவையா எல்லாமே வந்து டேப் ரெக்கார்டர் எடுத்து செங்கி போயிட்டு இருக்குது. காரி மட்டும் காரி துப்பு காவேரியில தண்ணி சுண்டி போச்சு. இப்ப மழை பெஞ்சு கர்நாடகாவில் மழை பெஞ்சு நிறைய வருதுடா தண்ணி. லேட் ஆகுமா சீக்கிரம் வருமா? என்னது தண்ணி தண்ணி வந்துனே இருக்குது. தண்ணி வந்துனே இருந்தா கால ஜீவா நதி அது ஒண்ணுதான். ஒரு சொம்பு குடிச்சு கூடியா காவேரியில தண்ணி. இந்த காவேரியில இல்ல இல்லம்மா இந்த காவேரி இந்த காவேரி எல்லாம் ஒண்ணுதான். தெரியாது. அந்த காவேரியில புட்டுக்குது இந்த காவேரியில முள்ளுக்குது. என்னடா நீ இப்படி எல்லாம் பேசுற போனோம் எனக்கு ஏங்க பண்ண கோவம் வந்துருண்டா. என்னடா இது அம்மா கேடி அழகா ஒரு பெண்கள் வந்தா ரசிக்க தெரியணும், பேச தெரியணும், குடுக்க தெரியணும், வாங்க தெரியணும், வைக்க தெரியணும். எதுனா உனக்கு தெரியுமாடா? நக்கி எடுத்து தட்டால வாங்கி எடுத்த பையா சாதாரண பொண்ணு இல்ல. யார பாத்து உம்மால கெளு முத்தால கெளு உத்தால கெளு ஒரு மணி கேளு. ஏன்னா உன் ஒப்பாயிலையும் சாண்டு, உங்க ஒண்ணு வேலையும் சாண்டு, உத்தார வேலையும் சாண்டு, ஒரு வேலையும் சாண்டு, உன் கண்ணு ஓட்டிய சாண்டு, ஏன்னா மூக்கு ஓட்டிய சாண்டு, உன் காது ஓட்டிய சாண்டு, ஏன்னா உன் அண்ணாக்கு என் புண்ணாக்கு யார பாத்து கேட்க மரியாதை கெட்டு போயிடும். ஒரு பெண்கள் வந்தா எப்படி ரசிக்கணும், எப்படி பேசணும், எப்படி கொடுக்கணும், எப்படி வாங்கணும்
கண்ணாடி இந்த வாய் 7 வாயை மட்டும் ஆடுது. அடடா 7 வாய் என்ன ஆட்டம் ஆடுமோ சுவாமி. ஏடி செல்லம். ஐயோ எல்லாம் அண்ணாதுரைக்கு வெக்கமா வெக்கமா கண்ணு முடிக்குமா வெக்கமே தெரிஞ்சுல என்ன சொல்றேன். கண்ணை மூடிக்கலான்னு எனக்கு ஆசை. ஆமா ஆனா கண்ணை திறந்து பார்க்கணும்னு ஆசை இருக்கு. மேக்கப்ல போயிடும். என்னமா இது கக்கூஸ் மூஞ்சமா இது. படே 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 மரியாதை கொடுக்கறோம். என்னது அந்த கோயில் உண்டிக்கு மூடு. எங்க உண்டிக்கு இங்க எதுக்கு வந்துச்சு? கோயில் இருக்குது உண்டிக்கு. ரிசர்வ் பேங்க் லாக்கர் கொண்டு போய் பாருங்க. அந்த பேங்க்ல எங்க எத்தனையோ திருடுங்க எல்லா இடத்துலயும் திருடுறாங்க. அந்த இடத்துல மட்டுமா திருடுறதில்ல, அந்த இடத்துல காசு வைக்கிற இடம் உண்டியல அப்படி நலிஞ்சு போயிருது. ஆமா பல்லு இல்லாத போதே மட்டும் போட்டதேங்கிறியா? பல்லுக்கு போது எவ்வளவு மக்களா தெரியுதுங்க சொல்லு. நாளைக்கு இன்னைக்கு சாகுற வயசுக்கு இந்த கட்ட கேக்குதா? மூணு மூணு உட்கார மனுஷா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த ஊர் நிறைய மோடி மாதிரி இருக்கிறேன். வணக்கம் 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 சார். நான் அழகா ஒரு பெண்ணு வந்திருக்கேன். நீ வர்ணிச்சு எதுவுமே பாட மாட்டான் சார். இதெல்லாம் பண்ணுமாமா பண்ணுவாங்களா? சாமி வணக்கம். ஒரு மனிதனாய் பிறந்தாய் என்ன சாகுறது வேறு. சாகத்துக்கு முன்னே நம்ம ஒரு சாதனை பண்ணணும். மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனது வையடா தோழா தோழா. இந்த வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா தோழா வலது கையடா. அட ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் அந்த நாட்டின் வளர்ச்சின்னு பல ஆண்டுகளுக்கு முன்னே கவிஞர்கள் எழுதிட்டாங்க. ஆமாடோ அறிவு வளரனா கூட ஆள் வளர்ந்துருச்சு.
சரியா போச்சு குட்டி, நல்லா வளர்ந்துருக்கு. அதை பாதுகாத்துக்கோ. நான் சொல்லிட்டு உனக்கு அப்புறம் செத்து போயிருவீங்கன்றியா? இல்ல இல்ல இல்ல, எல்லாம் ஒரு நாளைக்கு பயணம், அது வேறு. நாம யாரு, நம்ம எங்கிட்டு வந்திருக்கிறோம்? நம்ம காவேரி பண்ணிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து நம்மளை என்னத்துக்கு கூப்பிட்டுக்கிறாங்க? நல்ல விஷயத்தை பேசணும், மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுத்துட்டு போன அடுத்த பேச்சு நம்மளை கூப்பிடுவாங்க. நாம உனக்கும் இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? என்ன குட்டிட்டே எப்ப கம்மி என்னப்பா பிரச்சனை? இந்த பொண்ணு எனக்கு அர்த்தமா பல வாலிபர்கள் 2017 இருந்து நிறைய மாவட்டத்தில் நிறைய வாலிபரையும் செத்துட்டாங்க. கொரோனா வந்துருச்சியா? சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் மாட்டாங்க? தந்தன்னானே தந்தன்னானே தந்தன்னாம் தானே தந்தன்னானே தந்தன்னானே தந்தன்னாம் தந்தன்னானே தந்தன்னானே தந்தன்னான் வருமுன் தடுப்பது லேசு கடலேசு எய்ட்ஸ் வந்தால் குலோசு. இவ்வளவு விளம்பரம் பண்றீங்களே இந்த எய்ட்ஸ் பத்தி. எய்ட்ஸுக்கு ஏஜென்ட்டா? எய்ட்ஸ்க்கு ஏஜென்ட் இல்ல கண்ணே, எய்ட்ஸுக்கு புரோக்கரா? இல்ல. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுசும் பல மேடைகள்ல பாடக்கூடிய ஆடு. என்னுடைய பெயர் வந்து கே பெருமாள். நான் கே பெருமாள். நான் சினிமா பாடகர். 2017 ஜோக்கர் படம் வந்துச்சு, அதில் 2 பாட்டு பாடுகிறேன். பவர் பாண்டி வந்துச்சு இல்லையா, தனுசுது சூறக்காத்து ஊரை பார்த்து போகுது, அது என் பாட்டு. கத்திரியும் பாடியிருக்கேன், இப்போ வேம்பல் பாடியிருக்கேன். இப்போ வருது படம் பேர் வந்து நாட்டு வக்கீல். ஆமா, அதுக்கு பேரு. உனக்கும் இந்த பொண்ணுக்கும் நிறைய சிக்கல் இருக்கு. ஐயோ சிக்கல் மாட்டிக்கிடுங்க. ஆனா என்ன உனக்கு முறப்புண்ணா? முறத்துல இருக்கிறான். அடி ஒத்தையில போற புள்ளைய அத்த மக புள்ள, அடி ஒத்தையில போற புள்ளைய அத்த மக புள்ள, அடி செத்தறிந்து பேசுவா அடி திறப்பத்தூர் எல்லாம். தொடியை பார்த்தா பாலிசி போட்டுவாங்க போல. ஆனா வாயில சொல்லிட்டு படிக்கிற புள்ள காலேஜில் படிக்கிறது தர்மபுரி காலேஜில் பாலக்கோட்டில் தான் இந்த பொண்ணு இருக்கு. அதனால அப்படி இழிவா பேசுமான கவர்மெண்ட் கிளாஸ். காதல் என்பது பொதுவானது. ஆமாமா, அதை சரியான முறையில் ஆண்கள் பாதுகாக்கிறது இல்லை. எங்கன்னா பாதுகாக்கிறாங்க, பூரா வீடியோ கால்ல பண்ணிடுறாங்க. வீடியோ கால் யாரு இதுங்களும் பாரு. சரி, சென்னை பக்கம் போய்க்கிறியா? எப்பாவது போயிடணும். மெரினா போய்க்கிறியா? நீ தான் கூட்டு மாட்டே. ஆமா குட்டி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீ ஒரு ஆண் புறா. ஆமா, இந்த பாப்பா ஒரு பெண் புறா. டோன்ட் டச் மீ. அப்பா இது அப்பந்தான் அன்னைக்கே பண்ணிடுறது வேலை. சரி சரி சரி, நீ வேற ஜிப்பு ஓப்பன்ல ஆடி கடலை கொள்ள ஓரத்திலே ஓரத்தில ஓரத்தில 2 காடபூரா 2 நிக்க 2 நிக்க அந்த காடபூரா ஐயா கலஞ்சுடனே ஐயா கலங்கு தையம்மா.
இந்த ரெண்டு நிக்க அந்த சோடி பூரா ஐயா கலஞ்சுடனே ஐயா சோரி இப்பதான் துணிக்கு ஐரிங் பாக்ஸ் போட்ட மாதிரி வாங்க அதான் சின்ன இடம் இடத்துல திடீர்னு தண்ணி வந்து வாங்க அது படிக்கிற பொண்ணு அந்த பொண்ணு பின்னாடி முன்னாடி என்ன இருக்கு பழக்கம் ஹோம்ஒர்க் பண்றீங்க அது பாப்பா கிட்ட பெரிய நோட்டு இருக்கு சரி என்கிட்ட ஒரு பென்சில் இருக்கு பென்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதனால என்ன விளைவுகள் இருக்கு தெரியுமா உனக்கு என்ன வேலிய தாண்டி மேய போனால் வந்திடும் அம்பு கேட்டுக்கிட்டு தேவையா வேலிய தாண்டி மேய போனால் வந்திடும் அம்பு பம்பி அந்த வேண்டாத உறவினாலே நோய் தீண்டிடும் நம்பு வேலிய தாண்டி மேய போனால் வந்திடும் அம்பு பம்பி அந்த வேண்டாத உறவினாலே நோய் தீண்டிடும் நம்பு என்னென்ன நோய் காய்ச்சலா தலைவலியா நிறைய வாலிபர்கள் போட்டாங்க அந்த பொண்ணு சுத்தமான பொண்ணு கொஞ்சம் நல்ல புத்தியை கத்துக்கோ சரி சார் இவ்வளவு அறிவு சொல்றீங்களே ஆமா ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன் அந்த பெருமையா நீங்க எனக்கு அறிவு சொன்னீங்க சரி குட்டி ஒரே ஒரு வாட்டி என்ன அந்த அம்மாவை எனக்கு லிங்க் பண்ணி விட்டுருங்க இவ்வளவுதானா குட்டி பார்த்து நீங்க சரி பண்ணிக்கிறது தான் அப்படி நான் சும்மா அப்படி வரவும் போயிருங்க ரைட்டு காதல் என்பது பொதுவு பொதுவுதான் அது சரியா பாத்துக்கணும் நீ தேங்காய் மரம் கூட பொதுவுதான் ரொம்ப தேங்காய் மரம் இது வாங்க பணமா பொதுவுதான் அந்த பொண்ணு ஒரு லெட்டர் எழுதி உனக்கு வந்து சேர்ந்துச்சியா வந்துச்சு லேட்டா வந்துச்சு இப்படியா ஆமா இப்பெல்லாம் பேஸ்புக் அதுல போட்டுறாங்களே என்ன தர்றது நீ தான் இன்ஸ்டாகிராம் மறுமணிக்கு போட்டா வந்துடும் எந்த உசாராயிருங்க சார் இன்சல் இன்சில் எம் ரைட் இன்சில் போடுறது நான் ஆனா எங்க அப்பா யாரும் தெரியல அடிமண் கூடத்தை தூக்கிக்கிட்டு அடிமண் கூடத்தை தூக்கிக்கிட்டு மலை மேல போற புள்ள அந்த மண் கூடத்தை வச்சுக்கிட்டு இந்த மாமனத்தான் பாரேண்டி ஜவுக்குவாயி அடி சித்திர மாசம் வெயில போடும் அந்த பொண்ணு சித்திர மாசம் வெயில் போல நானு கருத்துட்டேன் ஆனா அவ அப்படி அது கோவம் வந்துருச்சுன்னா உனக்கு ரொம்ப மோசம் உங்க பாப்பாவை பத்தி உனக்கு தெரியாது இன்னும் ஏன் இவனுக்கு என்ன போய் பார்த்து கலக்குமா செல்ல குழந்தை மாதிரி எங்க டீம்ல வளர்த்துன்னு பாருங்க நாங்க டீம்ல வளர்க்குறீங்களா ஆமா டீம் போடுறீங்க இல்ல இல்ல என் மகனே இது வரைக்கும் அந்த தவற பேசு அவருக்கு தான் தெரியும் ஆமா எங்க தம்பி அதெல்லாம் தவறே செய்ய மாட்டோம் அதை சும்மா நம்ம ஆட்டுக்காரதே அவனை விளம்பரம் பண்ணிட்டு இருக்கு அதான் வாங்க சரிப்பா இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய கண்கள் ஆமா ஓ கண்ணு அதை பார்த்து நீ சரி பண்ணிக்கணும் சரி ஆ சில புத்திமதி ரைட்டே லாஸ்ட் புத்திமதி எனக்கு சொல்லல கூட அந்த மாதிரி இளைஞர்கள்லாம் நல்ல வெம்பி காதல் சொல்லிட்டு காலகாலத்துல படிக்கிறது இல்ல படிக்காத போய் தான் லாஸ்ட் நம்ம மாதிரி வந்து ஐயோ படிக்கலையே படிச்சிருந்தா நம்ம ஒரு வேலைக்கு போயிருந்தோம்னு அவங்க ஏங்குறாங்க அதுக்கெல்லாம் ஒரு அறிகுறி உருண்ட மரம் மேலே நான் உளுந்து காய போட்டேன்
ஐய போட்டேன் உளுந்து காய போட்டு போட்டு ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு அந்த உளுந்து கூட்ட போவையில போகையில அந்த உரிமை சத்தம் கேட்டுருச்சு. ஐய கண்டாவாறு சொல்லுங்க அவளை கண்டபடி வந்து பண்ண சொல்லுங்க. மாரியம்மன் கோயில் ஆலயம் இந்த பாங்க இந்த கமெண்டர்கள்லாம் கிருஷ்ணகிரியிலிருந்து டீம் வரதுன்னு எவ்வளவு பெருமையா இருக்காங்க. நம்மளுக்கு அருமையான நண்பர்கள் தோழர்கள் எல்லாரும் நம்மளை பாதுகாப்போடு நல்லா பார்க்குறாங்க. நல்ல விஷயத்த சொல்லிட்டு போ. ஒரு பெண்கள் வந்தா இல்ல தாட் மேல தர்மி பேட்ட சுத்துற போனா இல்ல கேட் மேல கிசிகர் பேட்ட சுத்துற போனா இல்ல அப்படியே பண்ணா இப்படியே பண்ணா எதனா ஒரு வார்த்தை கேட்டியாடா? நீ சொன்னியாடி அறிவு கட்டவனே. ஒரு பெண்கள் வந்தா யாருமா எந்த ஊரமா எங்க வந்திருக்கீங்க பேர் ஊரை கேட்கணும் அப்புறம் பேசணும். அதான் யார் என்ன சொல்லட்டுமா? யார் ஊருக்கு சொல்ல முன்னாடி போன் நம்பர் கொடுத்துப்போம். என் பேர் தான் கும்புதாசி. உங்க பேர் என்னது? கும்புதாசி. சரிம்மா சரிம்மா. ஆளு பார்த்தா குப்பதாசின்றீங்களே, என்ன உங்களது தொழில்? எங்க தொழிலா? எங்க தொழில கேக்குறீங்க? எங்க தொழில என்ன தொழில் தெரியுமா? கண்ட கண்ட மைனர் எல்லாம் மைனர் பசங்கள் வாங்க, மைனர் ஆளுங்கள். ஆமா, அப்படி இருந்த போதிலும் கண்ணடிப்பேன். என்னங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க என் முகத்தை. ஆமாமா. ஏங்க நீ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. நல்லா இருக்கீங்களா மாமா? வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவேன். சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, வாங்க மாமா வாங்க மாமா, நான் நோட்டமாக பார்த்துருவேன். நோட்டமா பார்த்து ஏங்க மாமா வாங்க சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிடுறீங்களா? காபி சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு என்னங்க வேணும்? என்ன வேணும்? சாப்பிடுங்க உங்களுக்கு எல்லா சாப்பாடும் உண்டு. சாப்பிட்டீங்களா? அவர் சொல்லுவாரு, கடையில் டீ சாப்பிடல, சரிம்மா போயிட்டு வாமா, நாங்களும் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா என்ன செய்வேன் தெரியுமா? டீ காபி சாப்பிட்டீங்க, இதோட டேஸ்டா என் வீட்டுல பால் இருக்குது, ஆமா நல்ல திக்கா உனக்கு டீ வச்சு கொடுப்பேன். ஆமா 2 மாட்டு பால் வாங்க. ஆமா வாங்கத்தான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர வைப்பேன். வீட்டுக்கு வந்தது உடனே என்ன செய்ய தெரியுமா? இந்த கைகுள்ள பணமல் எல்லாம்
சாப்பிடுறீங்களா? ஏங்க டீ வச்சுட்டோம், டீ சாப்பிடுங்க. ஏங்க இன்னைக்கு வந்து நான் குழு கட்டல. ஆமா, குழுனா எவ்வளவு கட்டுவீங்க நீங்க? நாங்க குளிர்ல விடுறது இல்லம்மா. குழு சங்கம், குழு அங்குமா குழு வந்து ஒரு சங்கம் எடுக்கிறேன். ஆமா. எவ்வளவு அமௌண்ட் எடுப்பேன், எவ்வளவு அமௌண்ட் கட்டுறேன்? நான் செருப்பு கடை லோனுக்குன்னு எடுத்த ஒரு 2500, 3500, 4000 ரூபாய் குழுதான். நான் என்ன செய்ய தெரியுமா? ஏங்க குழு வந்து இன்னைக்கு ஒரு 3.5 லட்சம் ரூபாய் கட்டல. 3 லட்சம் சங்கத்து பொம்பளை புள்ளும் என்னமா வீட்டான வந்து நின்னுருவாங்க. பொம்பளைங்களா கவர்மெண்ட் கூட வந்து நின்னுருவாங்க. ஏங்க எப்படியும் ஒண்ணு இன்னைக்கு குடு அதை கட்டிட்டு உனக்கு 5 லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன். அதை வச்சிருந்து நீ எப்போ 2.5 எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அந்த 1.5 லட்சத்தை நீ குடு. கேட்க மாட்டேன். ஏ எத்தனை ஓம்தன கூதி கம்முனு உட்கார. ஏடா இப்படி ரொம்பற குள்ளனக்கணவனே ஏண்டா ஒரே சரி குறைஞ்ச முன்னார்த்தம் அப்படி சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு ஏய் கிளவி பூஜையில கொலிவு தூந்தாட்டம் எங்க குச்சி விட்டு நோண்டி கிடக்குறேன். பொண்ணை இடைஞ்சல் கொடுத்தோம் அவன், இப்ப இடைஞ்சல் கொடுத்துட்டு சரி என்னமோ பண்ணு போட்டு வயசு பண்ணுங்க. அது 3 நாள் தானே அவங்க அப்படி இருந்த போதும் பணத்தை வாங்கிக்கணும். மாமா மாமா போயிட்டு வரீங்களா? போயிட்டு வரீங்களா மாமா? நாளைக்கு வரக்குள்ள சும்மா வந்துடக்கூடாது. சும்மா வராதுங்க. எதனா ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வா. ஆம்புலன்ஸ் கூட்டு வந்துருங்க அப்படின்னுவன். நான் அது மட்டும் இல்ல மாமா, இன்னும் என்ன தெரியுமா சொல்லுவேன்? தொட்டியா பேசுனா ஒரு ஆயோரா என்னைய தொட்டு பேசினா ஒரு 1000. இப்படி தொட்டு பேசுறாங்க. ஆமா அவனும் மார்க்கெட் வாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு பக்கம் வந்தாலுமே 2000 எங்க வீட்டு பக்கம் வந்தாவே 2000 எடுத்து வந்துடணும். 2000? ஆமா. ஏமா எதுனா திருடன் வர்றாங்களா கூட 2000 வந்து எடுத்து வீட்டுக்குள்ள உள்ள அதுவும் தான் 3000. வீட்டுக்குள்ள காலை எடுத்து வைத்தாலே 3000. உள்ள தூந்தா 3000. அது மட்டும் இல்ல மாமா, தங்க கட்டு மேல கிட்ட உக்காந்தா ஏன்னு தங்க கட்டுல மேல கிட்ட உக்காந்தா நீ 4000. அது மட்டும் இல்ல மாமா, இந்த கட்டிய சேனத்தை கையால் தொட்டா ஏடா மூடி வச்சிரு. அது உங்க வீட்டுல இருக்கிறதெல்லாம் அப்படி கூண்டு வந்து திறந்து விட்டு பார்க்கலாம். நாய் நக்கிரும். எல்லா ஊர்ல இருக்கிற பொதிகளுக்கும் காவல் இருக்கிறாங்க. இதுக்குதான் காவல் இல்லாது. எல்லாம் கீது இருக்கு, வாட்ச்மேன் போட்டு வச்சுங்கிறான். அங்கேயும் அந்த பக்கம். சரி, கட்டிய சேலையை கையில எப்படி எப்படி இந்த கட்டிய சேலையே, இந்த கட்டிய சேனத்தை கையால் தொட்டா 5000. அதெல்லாம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்ன போயிருச்சுடா. அன்புக்காக பழகிற விஷயமெல்லாம் கண்ணு. இப்பெல்லாம் நீ இப்படி ஆட்டாக்கி பணம் கொடுத்தாதான் வேலை ஆகும். அது மட்டும் இல்ல மாமா, தங்க கட்டில் மேல கிட்ட போடத்தான் 10,000. தங்க கட்டில் மேல தனி சாஞ்சி நீ படுத்தத உண்டானா 10,000 வச்சிடணும். எவ்வளோ செலவு பண்றது? எப்ப ஒண்ணு ஒர்க் பண்றதுக்கு ரூம் பண்றான் பாரு. ஆமா என்ன படம் இல்லைம்மா,
எனக்கு வந்துப்பா 10,000 எல்லாம் பணம் கொடுத்தியா? பார் எனக்கு சொல்லி கொடுங்க 100 பந்தாரு சரி 100 பந்தாரு சரி 100 பரலே சரி பரலே சரி என்னது 100 பந்தாரு சரி 100 ஓத்ரே சரி 100 ஓத்ரே சரி ஓ 100 பந்தரே சரி 100 ஓத்ரே சரி வந்தாலும் சரி 100 போனாலும் சரி தமிழ் அது கன்னடம் தான் தமிழ் சொல்லி கல்யாணத்துல சரி அல்லா பணத்தை கொடுத்துட்டியா படுக்கலான்றியா ஐயோ மாமா வீட்டுக்கு தூரம் ஆகி விட்டான் வீட்டுக்கு தூரம் ஆயிட்டேன் ஆகாதங்க அட வீடு தூரமா இருந்தா இங்க வா நீ நான் மென்சஸ் ஆயிட்டேன் மிஸ் ஆயிட்டியா மென்சஸ் ஆயிட்டேன் ஓய் எவ்வளவு தொலைவுமா உங்க வீடு எவ்வளவு தொலைவு பண்ணிக்கோ ஏமா ஒரு நிமிஷம் நீ அப்படி நில்லுமா போயிடணும் மட்டும் மட்டுமா சுத்தம் பண்ணு அடுப்ப என்னத்துக்கு சுத்தம் பண்ணு கைத்துக்காரன் அடுப்புல ஏதோ உடஞ்சி போயிட்டு ஒரு பெண்கள் வந்து வீட்டுக்கு தூரம் ஆயிட்டாக்க பெண்ணிடத்துல சேரக்கூடாது ஒரு 7 நாளைக்கு 7 நாள் இல்லமா 3 நாள் சேர்ந்ததே உண்டானா உனி விஷ பூசி தீண்டி விடும் எனக்கு அந்த உனி தேளு கொத்திரும் உனி பாம்பு கொத்திரும் ஐயோ எதுக்கு டக்குனு விஷயம் அதுக்கு தான் ஒரு பெண்கள் இடத்துல 5 நாளைக்கு 7 நாளைக்கு வீட்டுக்கு தூரம் ஆயிட்டா மென்சஸ் ஆயிட்டா சேரக்கூடாது தள்ளி வைக்கணும் தள்ளி வச்சு நான் எங்கம்மா போறது உனக்கு பணம் பூரா போச்சுன்றியப்ப பணம் பூரா போச்சு அவர்ல போவாங்க யாருன்னா ஒரு கேள்வி இருந்தா வாங்க காசு பூரா போச்சு நீங்க ஒரு அரை பவுன் நகை ஒரு பவுன் நகை கூடிய மீட்டிங்க அந்த நகையை கொண்டு காசு ஏற்றுங்க இங்க பாருங்க அப்படி இருந்து ஒரு தொழில் நம்ம இப்படி இருந்தாகாது நம்மளது வந்து நம்ம தொழில் வந்து அந்த தொழில் பாக்குறவங்க வந்து சீப்பா நினைப்பாங்க போனோமா வந்தமா படத்தமா இறந்தமான்னு சம்பாதிக்கிற தொழில் தான் இருந்தாலும் நம்ம இப்படி இருக்கக்கூடாது வனவேடிக்கை பார்க்க போனோம் வரா தோழி வனங்க பாதமா சமுவே தோழி வனத்துக்கு வந்துட்டீங்கடி இந்த வனத்தை பார்க்கும் போது எப்படி தெரியுமே என்ன சிங்காரம் பாராடி சுத்தி பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த புறத்தில் மான்களும் துள்ளி துள்ளி ஓடுகிறது இந்த புறத்தில் மயில்களும் தொகை விரித்து ஆடுகிறது இந்த புறத்தில் பார்த்தா காடப்புறாவுகளும் எனக்கு அப்படி இசையா என் காதுக்கு கேட்குது சிவையாக்குது பாடுற பாட்டு அவ்வளவு அழகா இருக்குது காடப்புறாலாம் கூவுது பத்தியா ஆமா எனக்கு பாட்டா போல இருக்குது ஐயோ நீ எடுத்து படிக்கிறியா படிக்கவே விட்டா சிக்கல பாவம் தடவர 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 தொழி எனக்கு அப்படியே காமம் தலைக்கு ஏறி போச்சு காமம் தலைக்கு ஏறி போச்சு நான் இன்னும் ஒரு நாளைக்கு நான் 5 ஆம்பளை 4 ஆம்பளை பார்க்கலாம் தூக்கம் வருதல என்ன பண்றதம்மா உங்களுக்கு நெருக்கிது அந்த மாதிரி தூக்கம் வருதல அப்படி இருந்தாலும் காட்டுக்கு வந்துட்டுங்க இந்த காட்டுல போய் வனவேடிக்கை பார்த்துட்டு நம்ம நாட்டுக்கு போயிடணும் போலாமா பாடி தோழி பிடிக்கும் தோழி ஓடியாடி 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 அந்த ஏடிஎம் தூக்காதுன்னு சொல்றேன் ஏங்க அத்தா அத்தா ஒரு டிஸ்போசிங் அது எப்படி இருக்குது நல்ல கலர் ஆம்பளை மாதிரி தான் தெரியும் அத்தா ரெண்டுல நான் ஒன்னே சொல்லுமா
முதலியாரே, ஆலமரத்து அடிவாரத்தில் அமர்ந்து கொண்டிருந்தோம். ஏதாவது என்ன தொட்டாயா? கிடையாது. யாரோ ஒரு பெண்மணி வந்து என்னை தொட்டது போல இருக்கிறது. உன்னை தொடமாட்டா அண்ணா, நீ கலர் அந்த மாதிரி வீட்டுலதான் பார்க்கணும். நான் வந்து பார்க்க முடியுமா? தோழி, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தாட்டம். எல்லாரும் எப்பயும் பார்த்தா நாட்டுக்கு அரசர் போல தெரிகிறார். அழகா ராஜ்ய முடியோட கம்பீரம், வாட்டம், சாட்டம், அப்படி எனக்கு அதுக்கு ஜோடி பொறுத்து எப்படி இருக்குது? நீ கீழே இருந்தா ஒரு மேல இருந்தா ஏங்க உடுவாங்க எப்படி எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப சமச்சா வாங்கி தந்த மல்லிகைப்பூ யாரு மயக்கிட்டு வந்துருக்கியா? கானகத்திலே வருகின்ற போது பெண்களை யாரோ பெண்கள் வந்த அமர்ந்த போல் தொடை மேல் அமர்ந்த போல் இருக்கிற நீ எங்கே சென்று இருந்தாய்? என் அருகாமையில் தான் இருக்க வேண்டும். நீ அருகாமையில் என் மனைவி கனகவல்லி இருக்க வரையும் எந்த பெண்ணையும் நான் ஏழெடுத்து கண்ணெடுத்து பார்க்க வேண்டும் எனக்கு தெரியாதா? சண்டே வராது. ஆமா, உனக்கு தெரியும் தானே? ஆமா, என் மனைவி ஒரு கடவுளுக்கு குறை சொல்லலாம், ஆனா என் மனைவிக்கு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட மனைவியை விட்டு நான் மாற்றான் மனைவியை கை தொட மாட்டேன். உனக்கு தெரியாத மனையா? என்னமா புண்ணியம் இவ்வளவு பண்ணால் இந்த ஆம்பளை நம்ப கட்ட மயங்கி வரமாட்டான். நான் நிறைய மூலிகளும் மைய செஞ்சு வச்சிருக்கிறேன். என்னமா மூலிகை என்ன மைய உனக்கு வைக்கலையே வசம்பு? வலிச்சு வச்சிடறோம். நான் மூலிகளும் மைய செஞ்சு வச்சிருக்கிறேன். மை என்னென்ன மூலிகை என்ன மூலிகை என்ன போட்டுக்கிறேன் பாருமா, நான் கொல்லிமலை போவேன். அடி 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 அடிக்கு கொல்லிமலை போய் மைய செஞ்சுன்னு வருவேன். இந்த ஆட்டம் பாரு. சரிம்மா, அது பெத்த கொண்டிட வாடா. அது பெத்த கொண்டிட வாடா. இங்க பாரு, அப்படி இருந்த போதும் அதுக்கு வந்து மூலிகைக்கு அந்த மைக்கு வந்து என்னென்ன சேர்த்தம் தெரியுமா? என்ன? உடும்பு நாக்கு தெரியுமா? நாக்கு. ஆமா, நாக்கு. அந்த உடும்பு நாக்கு எடுத்துடணும். ஓஹோ, அந்த நாக்கு எடுத்துன்னு வந்து வச்சுட்டீங்கன்னா அது தேவை. அடுத்தது நெக்ஸ்ட் இங்க பாரு மாமா, பட்டக்கு இது பத்தியா அது கொஞ்சம் எடுத்துக்கணும். இன்னும் ஒண்ணு எடுத்துக்கணும். ஏன்னா நானே உச்சா போறேன் பாரு, அது ஒரு துளி எடுத்துக்கணும். ஏமா அதெல்லாம் டிகிரி டெஸ்ட் பண்றதுக்காக அதெல்லாம் வேணும். அப்பதான் நம்மள மயங்கி வருவாங்க. நாம யாருக்கு அந்த மூலிகை கொடுக்குறோமோ அவங்களுக்கு யாருக்கு போட்டு கொடுக்கணும் அவங்க திரும்புவாங்க. பாத்ரூம் போற பாரு கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கணும்.
ஏன் எதனா மூலங்குதா பின்னாடி? சீ, அதெல்லாம் அதுக்கு தேவை நம்ம சேர்த்துறதுக்கு. அது மட்டும் இல்ல, இந்த தண்ணிக்கு மேல ஒரு பூசி மேயும் பாரு. ஆமா, சுத்தினே அந்த தண்ணி. ஆமா, அந்த பூசியை போய் விடுவோம். பூசி எடுத்து சேர்த்திக்கணும். சேர்த்தி எல்லாம் போட்டு அரைசி மையி அப்புறமா இன்னும் ஒரு எண்ணெய் விடணும். என்ன விளக்கம் ஒலி அது வேற என்னடி? பேர் என்னம்மா? ஒயிட்டா? அதுக்கு வந்து முளைப்பாலை விடணும். கள்ளிப்பாலை முளைப்பாலை விடணும். இந்த முளையக்கெல்லாம் அப்படி திக்கெல்லாம் அந்த குருத்து முளையக்கெல்லாம் வாழ் வருது. எம்பாலே விடுமா அதுக்கு வருதமா? அதை விட்டு எல்லாம் சேர்த்தி நல்லா நெவ்வ அரைசி அந்த மைய வச்சிருக்கிறான். இப்ப போய் மைய எட்டு வந்து அவருக்கு வைக்கிறான். அவருக்கு தானே ஓடி வந்துடும். எவ்வளவு வேலைக்காரங்களா பாரு எவ்வளியா உண்ட. ஏப்பா எதுல இன்ஜெக்ஷன் போசணுமா? நம்ம போயிருந்தோம். நம்ம இந்த நாட்டிலேயே வேணா போயிடலாம். ஏமா அப்படிக்கா போகாத, ஆம்பளைங்க சரியில்லை. சரி இல்லைன்னா போட்டு கபாடு கீழே தள்ளி எப்படி அது பார்த்தாயா? பார்த்தாயா? ஒண்ணும் தெரியல சாமி. நீதிச்சே தங்கமோ நீதிச்சே தங்கமோ நான் ஏசித்த பவளமோ நான் ஏசித்த பவளமோ ஜோதி பேர் மாணிக்கமோ அங்கே நில்லு. வா நானும் ஆம்பளை கிட்ட பேச மாட்டேன். சுக போஜனம் முக்கியந்தானோ சுக போஜனம் முக்கியந்தானோ வானத்தில் மின்னலோ அருவையாலும் கண்டவுடன் என் மானம புவி இருக்குதாரோ மந்திரியாரே பார்த்தாயா? பார்த்த சாமி. அவளை பார்த்தியா? ஓ இது பிசாசு. ஐயோ அவ்வா அவ்வா ஏய் ஆரிபாவு தலியா என்ன உனக்கு என்ன ஆரிபாவு தலியா என்ன சாமி நாடக ஒரு வெளிய வந்து ஏன் கவுத்துறாரா? எல்லாம் அவத்துக்கு போது தான் தானாலே பார்த்தது அவருக்கு போய் என்ன ஐபி தெரியுமா? நீ அஞ்சு பிசாசு மேல வரமா ஆனா இப்பதாண்டா அவருக்கு வந்து அடிச்சிருக்கு ராட சீட்டு. ஆமாமா. ஏய் அப்படி இருந்தாலும் இவளை பார்த்தே தெரியுமா? ஏய் அட உனக்காக வந்தவன் நான் அடி உனக்கு எடுத்தவன் போவன் இப்போது
கருப்பு கடை புடவைக்காரி. கருப்பு சம்பளம் இல்ல நம்ம நினைக்க நினைக்க போற பாடி நீதான் கை தட்டி பாருங்க சொல்லு. பையா ஓய் அவளை பார்த்த பிந்து யாரை பார்த்தாலும் அவன் மாதிரியே தெரிறாரு. என்ன பண்றது உனக்கு புத்தி கேட்டு போச்சு. ஏய் ஓய் எப்படிக்கிறா? ஏய் கிளியே மனம் கொடியே மயிலே மயிலகமே. என்ன நீச்சல் அடிக்கிற கிணத்துல மகராஜா எழுங்கோ 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 கீழே அவ கீழே இல்லைங்கோ இல்லையா? கீழே நீ தான் மாட்டி முடிக்கிறோம். அடிக்கலையாவா? அடிக்கல சாமி அடிக்கல. என்ன சாமி நாய் பீக்கிறது அறியல. ஐயோ அப்போ நானூத்தி 48 நரம்புல ஒரு எஜமான நரம்புக்கு தெரியுமா உனக்கு? 48 நரம்புல ஒரு எஜமான நரம்பு அது ஜன் ஜன் ஜன்னு நிக்குது. கட் பண்ணிருந்தேன். ஆபரேஷன் அப்படியா? லேப் கேஸே வராது தமிழ்நாட்டுல. அப்படி விடக்கூடாது அவளே. அதுல இந்த கலவரம் இது பொம்பளை இல்ல. ஊர் மேல வர்ற முறுக்காரி. பார்த்தாலே தெரியலையா? 10 ரூபாய் கை அடிக்காம லூஸ் ஆகி இவ இல்ல வாங்கி பொம்னாட்டிய போடுறேன்னா போய் போய் எலும்ப போட்டுருங்க. மொத்த பேர் எழுதிட்டாங்க அந்த பக்கம். போதும் போதும் வாங்க. எவ்வளோ டைம் எழுதுவாங்க பாவம். அஞ்சு தேங்காய் படுத்து அடிக்கிறதுக்கு சுவாமி. அப்படி இருக்கும்போது நான் ஒண்ணுமே சொல்ல ஏய்! மாட்டேன். இதை பார்த்தாலே தெரியுது. அட அண்ணன் நடையாளாகி ஏய்!
ஏடி தோழி வாடிங்க இமிட்டேட் கொடுத்தா போதும். நாம வந்து இவ்வளோ நேரம் உனக்கு அது வேணும்னா என்னும் பண்ணாத. நல்ல ஒரு கையிலப்ப தொட்டாசினிக்கு தலக்குதுப்பா. அதை நல்லா எடுத்து போய் வீட்டுல அரைச்சு ஒரு 3 நாளைக்கு சாப்பிடு. சட்னி பண்ணி உனக்கு மூடே வராது. தோழி அதை கொடுத்துட்டா நம்மளுக்கு இல்லாத போயிடும்டி. கத்திரிக்காய் வாங்கிக்கலாம். நம்ம எவ்வளோ பிடிவாங்க பிடிச்சா நம்மளுக்கு சிக்க மாட்டாது. ஏய், நம்ம ஏய், கூடாது. ஏய், இங்க பாரு. இவன் மூஞ்சி அப்படி மட்டும் இருக்கல, இவன் அப்படி பார்த்தா இவன் எப்படி இருக்கிறா? எப்படி? பொறுக்கு தோழி வாடி. இப்ப நீ வந்து எனக்கு ஜாமிலி. இப்ப நாங்க வந்து முன்ஜாமி இந்த வனத்துல வந்து நானு நீ அவரு மட்டும் இருக்கிறது. ஆனா நான் ஒன்றும் ஆகுவேன் என்ன நீ பாக்குறது இல்ல. இவரு ரொம்ப பண்றாரு. என்னை வந்து கல்யாணம் பண்ணணும். சாயங்காலம் நேரமாச்சு, நேரமாச்சு, சந்திக்க இரவமாச்சு, இரவமாச்சு. நம்ம இருவருக்கு சேர நேரம். என்னோட வந்து சேருவா. வா மகராஜா, மகராஜா, நம்ம நாட்டுக்கு போலாமா? நம்ம நாட்டுக்கு போலாம். குடிமக்கள் குறையெல்லாம் சேர்ந்தோம். கானகத்துல வேட்டையை முடிஞ்சு நடு நம்ம நாட்டுக்கு போலாம். மகாராணி இருப்பாங்க. நாட்டுக்கு போனா என்ன கிடைக்கும்? ஐயோ என்ன கிடைக்கும்? நம்ம நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும். பாப்பலாம். ஏய் நாடா? ஆமா நாடா. ஆமா. அட நாடா இல்லடா. உனக்கு நாடா எனக்கு நாடு முக்கியம் கிடையாது. எனக்கு காடுதான் முக்கியம். நீ ஒரு நாட்டுக்கு அரசர். நீ எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நாட்டு மக்கள் இருப்பாங்க. நீ பண்றது தப்பு. இவ சேராத இடத்துல போய் சேர்ந்தா வராது. நம்மளுக்கு எதனா பின் விளைவு வந்துடும். என் பேச்சை கேளு. இவ ஆளு சரியில்லை. பார்த்தாலே பொறும்போக்கு நேரம் மாதிரி தெரியுது. எது வந்தாலும் சரியே அது என்னோட சேர்க்க படம். அங்க என் பேச்சை கேளுங்க. என் பேச்சை கேளு. வீணா நீ கெட்டு போயிடுற. நான் கெட்டாலும் சரியா, கெட்டாலும் ஆண் மக்கள் தானே போடா. இந்த மாதிரி நாட்டுல நிறைய ஆம்பளைங்க போய் பூரா ஆண்டியா வந்துருக்கிறாங்க. நீ அரசனாக்குற ஆண்டியா போயிடாத. என் பேச்சு கேளு. ஆண்டி ஆனாலும் அரபில்ல கிடைக்குமா? அரபில்ல பாத்துன்னு வச்சுக்க. வீட்டுல ஊருக்காதான் நக்கணும். நீ ஆண்டி ஆனாலும் சரியே அவ அரபில்லையே பார்க்காம நான் நாட்டுக்கு வர மாட்டேன். அந்த அம்மா கிட்டே அதுதாங்குது. நம்ம பொண்டாட்டிக்கிட்டே அதுதாங்குது. ஊரா முட்டார்கிட்ட போன்னு வச்சுக்க. நமக்கு நோய் தான் வரும். என்ன சொன்ன? அவகிட்ட அவதாங்குது. அந்த அம்மானா நம்ம அம்மா. எந்த அம்மா? அவ கனகவல்லி அம்மா. கனகவல்லி அம்மா? ஆமா. யார் அவ? உன் மனைவி. கார்த்து பொண்ணு மூஞ்சா அது மூஞ்சாடாது. கல்யாணம் பண்ணும்போது தெரியலையா? அவ பொம்பளையா? அவ பொம்பளைனாலதான் மூஞ்சி கல்யாணம் பண்ணி. பொம்மநாட்டியா? யா கம்மநாட்டியாவா? நீதான். அவ பொம்மநாட்டி. இங்க இருக்கிறவங்க பாப்பரு. யாரு? பேசப்படாது. இவன் சங்கம் தேஞ்சு போயிடும். இவன் பவுனு. பவுனா? குடிக்கிறா உன்னைய. பவுனிவா குடிக்கிறா. யாரு? அவளே. அவன் உருக்குன்னா நான் குடிச்சிடுறேன். ஆமா குடிக்கிறது மூத்திரம் தான். நீ குடிச்சிருக்க. அப்படி இருந்தாலும் அது மூஞ்சிக்குதா? சுடுகாட்டு பேயிடாவா கடகவல்லி? சுடுகாட்டுல இருக்கிற பேயாவா? நாட்டுல எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் போறது. பொம்பளைங்க சில பொம்பளைங்க, எல்லா பொம்பளைங்களும் இல்ல. இந்த மாதிரி போன தேவடி அங்கதான் நாட்டுல அழியிறது. காசுக்கு மூஞ்சாது. உடம்பு என்னாடி உனக்கு கேடு.
உடச்சு தின்று தேவடியா முண்டிய எங்க பாரு கவர்மெண்ட்ல உனக்கு கொடுக்குறாங்க 3000 உமால ஓத்ததே போய் ஒலிசி சாப்பிடுறிய என்னாடி தோழி என்ன நம்ம பெருமையா ஒண்ணு பிடிச்சோம் அது சொல்லு அவருக்கு எடுத்து ஏய் சொல்லி ஒண்ணு இங்க பாரு உனக்கு எதனா தேவையா என்ன சாமி, இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லக்கூடாதுன்னா ஒண்ணுமா சிக்கணுமா ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடு. இதுதானே உனக்கு ஆசை அதுவும் கொடுக்கல பாரு இந்த கோயில் உண்டிக்கு கொடு. இதுதானே போய் எடுத்துக்கோ இந்த ஊர்ல உண்டிக்கே வைக்கிறதா காணும் வைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் வர்றவங்க பூரா ரொம்ப நல்லவங்களே தண்ணி அடிக்கிற கேஸ் தான் இது பூரா வர்றவங்க. சரி வேற என்ன வேணும் சாமி ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் பணம். ஒரு 5 ஏக்கர் நிலம் ஒரு கை பம்ப் கொடுத்த மாதிரி வச்சு சரி எப்படி ஒண்ணு நாசமா போ சரி வா ஏய் தோழி இங்கே நாவடு நான் எனக்கு ரொம்ப ஆசை மாமா என்ன ஆசையா வா மாமா இது வரணும் இங்க சொல்லணும்னா அவனை தொண்ணா இப்போ வந்து நான் ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு கன்னிஸ்திரியா இருக்கிறேன். பாக்குறவங்க எல்லாம் வந்து அவங்ககிட்ட போறா இவங்கிட்ட போறான்னு தப்பா நினைப்பாங்க. எனக்கு கழுத்துல ஒரு தாலி கட்டிட்டீங்கன்னா நான் உனக்கு கூடயே காலமெல்லாம் மூக்காங்க அவர் குத்திட்டா அந்த மாடு எங்க எடுத்தாலும் நம்ம பின்னாடியே வரும். சொந்தம் மூக்காங்க அவர் குத்துல வச்சுக்க அது ஊருக்கு அடங்காது எங்கனாலும் சுத்தும். அவ கேக்குறது நியாயம்டா. ஏன் ஒரு இடம் வாங்குறங்க ஆமா ஒரு நிலம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றங்க நாம புரோக்கர் பிடிக்கணும். புரோக்கர் பிடி அப்புறம் என்ன பண்றங்க எக்ரிமெண்ட் போடுறங்க. அக்ரிமெண்ட் இல்லைங்க நிலம் பத்திரம் பண்ணணும். எக்ரிமெண்ட் பண்ண பின்னாடி தான் பத்திரம். அக்ரிமெண்ட் ஆமா அக்ரிமெண்ட்லாம் கிடையாது. முதல்ல பத்திரத்தை ஆபீஸ் போய் பத்திரம் பண்ணணும். இரு பத்திரம் பண்றோம். பத்திரம் பண்ணா யாரு 3 சென்ட் யாரு நீ இன்னும் கொடுக்கல என்ன கம்முன்னு உட்காந்து உங்களுக்கு தெரியாது. நிலம் முதல்ல வாங்கணும்னா முதல்ல போய் புரோக்கரை பார்க்கணும். புரோக்கரை பார்த்துட்டு பத்திரம் ஆபீஸ் போய் நம்ம பேர்ல பத்திரம் போடணும். அப்படியா? ஆமா ஆமா அக்ரிமெண்ட் போறதுன்னா அது சேல் அக்ரிமெண்ட். அதெல்லாம் சரி பார்த்து சொல்றேன் ரைட்டா. அது நீ பண்ணும்போது தெரியும் ரைட்டா. ஃபர்ஸ்ட் எடுக்க ஒரு இடம் வாங்கணும்னா ரைட்டா அந்த ஊர்ல ஒரு புரோக்கரை பார்க்கறது உண்மைதான். அதுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கட்டுறப்பாரு புரியுதா? அட்வான்ஸ் அப்பதான் எக்ரிமெண்ட் போடுறது ரைட்டா. அதுக்கு பின்னாடி தான் பத்திரத்துக்கு போறது. அப்ப பத்திரம் பின்னாடி நிலம் யாருக்கு சொந்தம்? பத்திரம் பண்ணிட்டா பத்திரம் ஆபீஸ் சொந்தம். ஏய் இடம் வாங்குறவனுக்கு சொந்தம். இடம் வாங்கு ஆமா பத்திர ஆபீஸ்காரனுக்குல்ல ரைட்டா. அவனுக்கு சொந்தமாக்கும் போது அவ கேக்குறது நீ தாலி கட்டினாதான் அவனுக்கு சொந்தம்ன்றான். கட்டிடலாமா? கட்டு சாமி இங்க யாரும் கட்டிட்டு யாரு சென்ட் கட்டிட்டுக்கிறாங்களா? எவனோ விட்டு தொலைஞ்சு குசு. சரி அப்படி இருந்தாலும் தாலி கட்டிடணும்ப்பா. ஏய் உனக்கு என்ன தாலி தான் எங்கிட்ட ஆமா காட்டுவா. ஆமா ஐயோ நாங்க நம்ம தாலி தானே கம்மு மாதிரி ஒட்டிக்கோ பிரிச்சு விட்டுலாங்க. ரொம்ப ஸ்டாம்பு பேப்பர் போய் ஒட்டிக்கு பத்திரம் பண்ணுறதுக்கு போனீங்கல்ல பத்திரம் பண்ணும்போது ஸ்டாம்ப் ஒட்டிக்கிச்சுன்னா எடுத்து உள்ள ஆள் வந்தா நீ மாசமோ மாதிரி
மாசம் அது இவனுக்கு சொல்லு. நேரமோ ராத்திரி நேரம் இந்த வாசல்ல பணிய பாருங்க அதுல நனைஞ்சா காலுக்கையும் பெருச்சு போகும். கால் கை இழுத்துரும் செண்டி இழுத்துரும். மனுஷா என் பேச்சை கேளு, நம்ம நாட்டுக்கு போலாவா? ஏய், நாடு நாடே எனக்கு வேணாம், இதையே எனக்கு தங்கம். என் கடவுள் இது. ஏ பொம்மநாட்டிய கும்பல கம்நாட்டிய பொம்மனே, கடவுள் கடவுளா? இது கடவுள் இல்ல, கும்பிடு சாமி. உனக்கு கடைசி கும்பிடு மாமா தான். கடு மாமா. கல்யாணம் ஆகாத பொண்ணு ஏய். கிட்ட கிட்ட ஏய், சேர்ந்து ஏய், இரு, இங்க பாரு. இது வந்து காடு ஆடு. இல்லையா? காட்டுல வந்து எதுவும் செய்யக்கூடாது. நம்ம நாட்டுக்கு கூட்டு போய் காட்டுல தான் செய்யணும், அங்கதான் யாரும் வர்றதில்ல. ஆமா மாமா ஒரு டைம் ஏன் இன்னும் இங்க பாரு, நம்ம நாட்டுக்கு போயிடலாம். ஏன்னா காட்டுல இருந்தாக்க யாரோ மாட்டுக்கார ஆட்டுக்காரெல்லாம் பாக்குவாங்க. அதனால நம்ம நாட்டுக்கு போயிடலாம். ஏன்னா நாங்க ஏடா கொள்ளக்காட்டுல படுக்கிற மாதிரியா? எங்களுக்கு என்ன அரண்மனை இருக்குது, எங்களுக்கு என்ன கோட்டை இருக்குது. போறங்க நாட்டுக்கு போறங்க, அரண்மனையில ராஜா. புறப்படலாமா நாட்டுக்கு? இந்த ராஜாவும் இந்த கோஜாவும் ரெண்டு பேரும் இருக்குவாங்க. ஏய், ஏய், ராஜாவும் ராணிண்டோ கூட ஏய், இப்ப வாடி வாடி. உன் பேர் என்ன? என் பேரு தான் வந்து குப்புதாசி. அவர்கள் துப்புங்க. ஐயோ, ஏன் மாமா? குப்புதாசியா? ஆமாங்க. கபுதாசி. குப்புதாசின்னா பேரே நல்லா இல்லையே. என்ன மாமா சொல்றீங்க? இனிமே வந்து உனக்கு என்ன பேர் சொல்றா? என்ன பேர் மாமா? அமுல் பேபி. ஐயோ அமுல் பேபி. ஆமா, அமல் தின்னு ஒடுங்கிட்டு இருக்கும். தின்னு நல்லா ஓட்ட விழுந்துட்டு இருக்கும். எது? அமுல். டேய், அது மட்டும் கிடையாது. சொல்லு மாமா. அது என்ன கொஞ்சம் நீளமாக்கும். இப்ப என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு மாமா? சுருக்குமா. சுருக்கமா. இமிட்டே. சொல்லு மாமா. எல்லாரும் தான் மட்டும் இமிட்டே இமிட்டேன்னு சின்னமா அது ஓட்டு கேக்குறியா? இமிட்டே. சொல்லு என்ன பேர் மாமா. தெரியுமா? சொல்லு மாமா. திரி ரோஸ். கேட்டு கேட்டு சொல்லும். மாமா குடிச்சிரம்மா பாலு. என்னாச்சு? திரினோசு டீ தூளுக்கு வேணும். பாடு வேணும்னா நான் கொடுப்பேன். கீது சொரக்குது இன்னும். டேய், டேய், இங்க பாரு. எனக்கு இன்னும் என்ன முடியல என்னால. என்னால ஆகல. நம்ம நாட்டுக்கு போன சீக்கிரம் போலாம். போலாமா? என்ன போய் செத்துடு. மாமா அரண்மனைக்கு வந்துட்டு நான் ஏங்க அரண்மனை கூட அழகா இருக்குது நம்ம அரண்மனை. ஆமா, இதுதான் கனகமாபுரி. மாமா இந்த அரண்மனை யானை சாதி கீதி வச்சிருக்கே வேலைக்கு. இங்க பாரு, இரு. ஆ. என்ன பண்ற? சொல்லு மாமா. உனக்கு ஒரு வேலைக்காரிக்கிறாங்க. இருக்கும். ஆமா மாமா. என்ன? இருக்கும். ஏன்னா ஆ. உன் கலர் எப்படி, ஐயோ. அந்தஸ்து எப்படி, ஆமா, மாமா. உன் டேஸ்ட் எப்படி, ஆமாங்க. நீ வேலை செஞ்சு ஆகுமா? முடியாது. ஆ? நீ ராணி மாதிரி நின்னுக்கணும். பின்ன நான் ராஜாவுக்கு மனைவி ராணி தான். ராணி. ஆமா. உனக்கு ஒரு வேலைக்காரிக்கிற உள்ள அவளுக்கு கீராளது பார்த்துட்டு வர. ஓ பாத்தியா மாமா? நான் இங்கே உட்காந்துருக்கிறேன் மாமா. ஓ பாத்துட்டு வா. கனகவல்லி. என்னவோ இத்தனை நாட்களாக என் கணவராகப்பட்டவர் வேட்டைக்கு போவாரு, போன உடனே வந்துடுவாரு. நீ தன்னதையாக விட்டு போனது வரவே இல்லை. எவ்வளவு நேரம் ஆச்சு. எனக்கு என்னவோ எனக்கு இந்த இடத்துக்கு பார்த்தியா, இந்த இடத்துக்கு என்ன ஆகப்பட்டது அடிச்சுக்குது. என்ன நடக்குதோ தெரியல. அம்மா இன்று வருவது போல எனக்கு அறிகுறி தெரியுது. வந்துட்டாருன்னு நினைக்கிற போய் நம்ம பார்க்கலாம், வராது பார்க்க வைக்கிறவா. ஓ கனகவல்லி, பார்த்தாயா? கொழுப்பு இவளுக்கு திமிரு.
ஒரு கணவன் வந்திருக்கிறான் மதித்து வந்திருக்கிறாளா பாத்தியா? இறி உனக்கு இருக்குது இன்னைக்கு. மன்னா சுவாமி வந்துட்டீங்களா? வாருங்க சுவாமி, இந்த தள்ளி வாங்க வாங்க வாங்க. ஏங்க என்ன நடந்தது? ஏங்க என்ன ஆச்சு? வாங்க வாங்க, கை கழுவி சாப்பிடலாம் வாங்க. யாருக்கு சாப்பாடு? உங்களுக்கு தான். அப்ப உங்களுக்கு தான். ஏங்க என்ன ஆச்சு? சாப்பாடு நான் போகும்போது எப்படி சௌமாதான் இந்த பின்னாடி புட்டு இருக்குது உனக்கு. கிடையாது என்று சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கடவுளை கோரி தவம் இருந்து நம்ம வரப்பிரசாதம் வாங்கி வந்தோமே, அந்த குழந்தை பாக்கி நமக்கு கிடைச்சிருக்கிறது. இதை பார்த்து சந்தோஷப்படுவது பார்த்தா இப்படி யாரு பிடித்தது அடிக்கிறேன். நான் போய் 9 10 மாதம் ஆகுது. 10 மாதத்துல படிச்சிருந்து பகுதி புட்டுன்னு. ஐயோ அப்படி சொல்லாதீங்க. கடவுள் வரப்பிரசாதம் யார் ஏவடியா? அடிக்க வேண்டாம், அடிக்க வேண்டாம். வேண்டாம் சுவாமி, நான் என்ன தவறு செய்து விட்டேன்? எதற்காக அடிக்கிறேன்? நான் ஒரு தவறு செய்தது கிடையாது. ஆமாவா? அப்படி இருந்தாலும் இங்க பாரு, வாங்க. இது என்னது? இது கடவுளா கொடுத்த வரப்பிரசாதம். வரப்பிரசாதம். நான் கர்ப்பமா இருக்கிறேன். கர்ப்பமா இருக்கிறியா? ஆமா, 9 மாசம் கர்ப்பமா இருக்கிறேன். அதனால இங்க பாரு, நீ கர்ப்பமா இருக்கிறது தெரியும் எனக்கு. தெரிஞ்சும் சந்தோஷப்படுவன் வந்து அடிக்கிறேன் சுவாமி. நீ வேலை செய்யறதுக்கு ஒரு தாதி பெண்ணு கூட்டணும் நான். வேலை செய்ய தாதி பெண்ணு கூப்பிட்டு வந்தா எதுக்கு அடிக்கிறேன் நீ? அவளுக்கு வயசு எவ்வளவு? அவளுக்கு இப்போ வந்து ஆடி வந்தா ஒரு 20 வயசு ஆகும்னு நினைக்கிறேன். ஆடி வந்தா 20 வயசு. ஆமா. அவ எங்க கிடைச்சா உனக்கு? எங்க கிடைச்சா? அவ வரும் வழியில கிடைச்சா. சரி, மனைவி முழுகாம இருக்குவா, அவளுக்கு வேலைக்காரியை கொடுத்து போலாம். நாமளும் எப்படி கடவுள் கொடுத்துருப்பாரு. அடிக்கிற கைதான் அணிக்கணும்னு சொல்லுவாங்க. பத்தியம்மா, எங்க வீட்டுக்காருக்கு எவ்வளவு குணமோ கோவம் இடத்துல தான் குணுக்குமா. எங்க வீட்டுக்கார அடிச்சுட்டு நான் எதுக்கு அடிச்சிட்டேன்னு பார்த்தா, ஆனா நான் வேலை செய்ய மாட்டேன், முழுவமாக்குற மனைவி வேலை செய்ய மாட்டா, உட்கார எழுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்காக நம்ம வீட்டுக்கு வேலைக்காரி வேலைக்காரி ரொம்ப சந்தோஷம். அந்த வேலைக்காரி கிட்ட பேசிக்கணும். ராணிக்கிறா, ராணி கூட்டு வந்துக்கிறேன், அவளுக்கு தேவைப்படுறதெல்லாம் கொடுன்னு கேட்டு வந்தேன். கால் வலிக்குதா? நீ நிக்க கூடாது. நீ நின்னா என் மனுஷெல்லாம் வலிக்குது.
கற்பூரம் தேங்காய் மாமா செய்யலாம இருக்குது மாமா கடவுள் தெய்வம் தெய்வம் என்ன ஆள்காரிக்கு போய் இன்னும் வரல கூப்பிட்டு வர சொன்னாங்க. என் கணவர் எங்க போய் இன்னும் வரல. கேட்டு வாசல் நிற்கான்னு சொன்னாங்க. வேலைக்காரி பார்க்கணும் இவ்வளவு வேலைக்காரி யாருங்க இவதான வேலைக்காரி? இவதான வேலைக்காரி? இவதான் வேலைக்காரி? இவதான் வேலைக்காரியா? இவதான் வேலைக்காரி? ஏன் எங்க வீட்டுக்காரர் வேலைக்காரி ஏய் யாரு வீட்டுக்காரி? எங்க வீட்டுக்காரி. அவன் யாருக்காக இருக்காரு? அவன் எங்க வீட்டுக்காரி. எங்க வீட்டுக்காரர் நான் யாருக்காரின்னு சொன்னேன். இவதான் பொண்டாட்டி. யாரு? இவதான் பொண்டாட்டி. இவளா? இவதான். ஏங்க என்ன மோசம் செய்யறதுக்கு என்ன மனம் வந்தது? இது மூஞ்சடி சுடகாட்டு பேய். மாமா நான் செல்லம். ஐயோ ஐயோ சுவாமி மன்னா மன்னா நீதான் எனக்கு அண்ணா, என் வார்த்தை கேளு. கொண்டாடி நானே இத்தனை வருஷமா நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கு ஒரு தகராறும் வந்தது கிடையாது, சண்டை பூசல் வந்தது கிடையாது, இப்போ கெட்டு போனது கிடையாது. நாடகத்தில் கிடைச்சா இல்லையா அனுப்பி விட்டு சாமி நம்ம கர்ப்பமா நல்லா இருக்கும். பீட பிடிச்சி முடிஞ்சு உன் மனைவி உன் மனைவி உன் மனைவி மனைவி யார் மனைவி? நீ மனைவியா? நீ மனைவியா? ஏங்க நீ இப்படிதான் புடிச்சு அடிக்காத. இப்படி புடிச்சு அடித்தா மாத்திரம் அவ உன்னை விட்டு போக மாட்டான். உன்னை விட்டு அவ போகணும்னா அவளை வந்து கொலை பண்ணிடு. ஏன் அவளை கொலை பண்ணிட்டா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம். அவளை ஏன்னா அவளை அடிக்கணும், ஆமா. குடிக்கணும், அடிச்சு போட்டாக்கா ஊருட்டு போனோம். ஆமா. 4 பேரை தேடியில கூட்டணும்ட்டான். ஆமா. அந்த பேரே எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது மாமா. அதனால யாருக்கு தெரியாம அவளை ஒழிச்சு கட்டிட்டாக்க நம்ம ரெண்டு பேரும் வாழலாம். முடிஞ்சு போகுது. முடிஞ்சு போகுது. இதுதானே கொடுத்தல என் வார்த்தை கேளுங்க, என் வார்த்தை கேளு சுவாமி. கலந்துகிட்ட குடிப்பேன் கர கர சுத்துவேன். அவளே செத்துட்டு பாலா? செத்துட்டு பாலாமா? செத்துட்டு பாலா? இரு பாரு உயிர் எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி என் மேல் பதிப்பது பாக்குறாங்களா? விடலாமே ஆடி வேற பந்தாங்க. ஏங்க
நீ சொன்ன மாதிரி குளுக்கோஸ் போட்டும் போனது நல்லது. ஏடி தோழி தோழி போனதே நல்லது. யார் தோழி போமாங்க. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நானா பெண்ண மாமா நீ போட்டது நல்லது. சொல்லி அவர் கேட்டேன் நாட்டெல்லாம் எனக்கு எழுதி கொடுக்கணும். சாரி, இதுக்கு மேல நாட்டுக்கு ராணி நான். அவர் இந்த நாட்டு ஆண்டு வர பாரு. செங்கோல் கையில வச்சிருக்கிறார் பாரு. செங்கோலும் வாங்கிடலாம். சாரி, அவர் பூச்சக்கர கொடை வச்சிருக்கிறார். பூச்சக்கர கொடையும் வாங்கிடலாம். சாரி, அவர் நாட்டும் எழுதி வாங்கிடலாம். இன்னும் என்னத்தையும் வாங்கலாம்? அவர்களுடைய முடியெல்லாம் வாங்கிட்டியா? இல்ல நாட்டை வாங்கிடலாம். ஏங்க உன் நாட்டு வந்து நீ வந்து ஆளணும்னா நான் ராணியா தான் இருக்கணும். ராணி பேர்ல இந்த நாட்டை பூரா எழுதி குறைங்க. இந்த பத்திரத்துல கையெழுத்து போடணும். ஆமா. இந்த நாடு கனகமாபுரி இல்லையா? கனகமாபுரி அனைத்து நாட்டு அரசும் அனைத்து நாடு நகர உப்பு சட்டி வரவோடு இந்த உப்புதாசிக்கு சொந்தம். உப்புதாசிக்கு சொந்தம். பின்னாடா பெண்ணா வாங்கியாச்சு. ஏங்க நீ கையில் வச்சிருக்கிற பாரு செங்கோல், நாட்டாண்டு வரி அந்த செங்கோல் எனக்கு கையில் கொடுக்கணும். கொடுத்துறப்பா, அப்பதான் அது இதுதானே சும்மா வச்சு பார்த்துருக்கு. ஆமா எப்படி ராணி ஆயிட்டுக்கிறேன். என் கையில இருந்து வச்சு பார்த்தா எப்படி இருக்கிறேன்னு தெரியணும். இது கொடுத்துட்டேன். ஏங்க அந்த பூ சக்கரை கொடையும் கொடுத்துட்டியா? ஏங்க அப்படி இருந்தாலும் இந்த ராஜ முடை இந்த முடி எனக்கு சூட்டணும். முடி எனக்கு சூட்டணும். வைக்கணுமா? ஆமா வச்சு பார்க்கணும். இந்த முடிய உனக்கு வேணும். ஏன்னா ஆமா ஏன்னா என் பொண்டாட்டி ஐயோ நம்மகிட்ட இருந்தா அவகிட்ட இருந்தா யாருக்கிட்ட இருந்தா முடிச்சாமே எப்படிமா? இன்னும் நம்ம பரதேசி ஆகிட்டான். பொண்டாட்டிக்கு நம்மகிட்ட இருந்தா பொண்டாட்டிக்கிட்ட இருந்தா ரெண்டு ஒண்ணுதானே. இதுதானே நீ குடும்பம். இதனால நிறைய பேர் போச்சாங்க பையனாயி. ரைட் குடப்பா, அதெல்லாம் போட்டு அந்த அம்மா அதெல்லாம் கொடுத்துட்டியே. அந்த ராஜ ஒடியே கொடு, நான் போட்டு பார்க்கணும். இது போட்டு பார்க்கணுமா? ஆமாங்க. அப்படி அந்த ஒடியை கொடுத்தீங்கன்னா போட்டு சும்மா நான் சும்மா போட்டு பார்க்குவேன். நம்ம ஆம்பளை நம்ம எப்படி இருந்தா என்னம்மா பொம்மநாட்டு நல்லா இருக்கணும். அவ கேட்கறது ஆசைப்படுறது கொடுக்கணும். நம்ம பின்ன குடும்பம் கொடுத்துறப்பா. அந்த அம்மா பாரு கோடை உடைச்சிட்டா அடிக்கிறதுக்கு நம்மள. குடு 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 குடு. ஆட ஆபரணம் எல்லாம் அமுக்குறாங்க. எல்லா ஒடியும் கொடுங்க போட்டு பாக்குறேங்க. எதுவும் எல்லாம் மிச்ச மீதி வச்சுக்காத. ஆமாங்க ஏங்க. சரி பிரியோசு நீ கேட்குற மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ நான் எனக்கு இப்போ படுக்கலாமா? ஏய் யாரு கட்டுற வர? என் மனைவி உண்மணிவா? திரிரோசு நானா? நீ யாருன்னு தெரியாதரா? நான் யாருன்னு இந்த நாட்டுக்கு ராணி ஆயிருக்கிறேன். நீ யாருன்னே தெரியாது. நின்றா அப்படி வரும். அது கூதி இவனே சொல்லுமா. யாரு அந்த பையன்? தெரியாது. எங்க அந்த மண்ணுங்கிறானே? நான் உள்படுறோம். இப்ப எனக்கு வலிக்கு வந்தடி என் தோழி. எனக்கு தோழினா தோழிதான். கண்டிப்பா நிலவரத்தை பார்த்தா அப்படிதான் போயிடும். ரைட்டப்பா. நிலவரம் எப்படிங்குது? அந்த நாள்ல சொல்லுவாங்க. ஆமா அப்ப கால விஷயத்தை நம்பலாம். ஆட்டையும் பேரு காட்டையும் நம்பலாம். கோலமாமன் ஏழையை நம்பலாம். கொல்லவர் வேங்கப்பத்து குடியை நம்பலாம். சேலை கட்டி மாதர் நம்பினால் கோடான கோடி.
ரைட் சரி சொல்லிட்டேன். அது அப்போ ஆ. நான் சொல்றது கேட்டுக்க. ஆ அது அப்போ இப்ப அப்படி இல்ல. என்ன பார்லிமெண்ட் பாப்பா பாவாடை கல்யாணம். ஓ அப்படி நிலைமை அதனால இந்த அம்மா பக்கம் ரைட் என்னம்மா எப்படி சொல்லியாச்சா? தெரியாது. இப்ப நிறுத்தி சொல்லி அவன் தெரியாது. நீ யாரா? கணவன் எங்க வந்த? கணவன் எங்க வந்த? சும்மா அதை அடிச்சு பாக்குறது அப்படி இல்லை. ஆமா அடிச்சு வேற பாக்குறாமா? யாரா? ஐயோ யாரா? யாரா நீ? ஏம்மா நல்லா கேட்டுக்காங்க தாய் தந்தவர்களே. இவன் பண்ணானே, இவன் பண்ண தப்பு எப்படியாப்பட்டது? சொந்த மனைவி நான் அடிச்சு கொண்டுட்டு வாடான்னு சொன்னத உடனே பொண்டாட்டியவே கொண்டுட்டான். கல்யாணம் ஆகி 60 வருஷம் ஆகுது. 60 வருஷம் ஆகி குழந்தை இல்லைன்னு சொல்லி சிவபெருமான இடத்துல தவம் வாங்கி அந்த பெண் மாசமா இருக்கிறான். மாசமா இருக்கிற பெண்ணுன்னு கூட பார்க்காம கொண்டுட்டு வரானே. எண்ணியா கூட ஒரு நாளைக்கு ஒரு அழகா ஒரு பொம்பளை கிடைச்சிட்டான். நான் இன்னைக்கு அழகாக்குறேன்னு சொல்லி அவளை கொண்டுட்டான். நான் எண்ணியா கூட இன்னும் ஒருத்தி அழகா கிடைச்சா அவன் எண்ணிய கொண்ட மாட்டான்னு என்ன நிச்சயம். இது 100க்கு 100 எண்ணிய கொண்ட மாட்டான்னு என்ன நிச்சயம். ஆமாமோ நீ இங்க கொண்டு போய் தானே அங்க சொல்ல மாட்டேன். ஐயோ 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 அடிக்க வேண்டாம். நான் ஒரு அடிப்பட்ட மன்னன் இல்லை. நான் ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருந்து எனக்கு இந்த மாசம் நேர்ந்ததே தெய்வமே. எனக்கு சொல்லு. முதலாக நாடு நகரம் எல்லாம் கொடுத்தேன். என் சிலோத்தமன முடிய கொடுத்தேன். செங்கோலும் கொடுத்தேன். ஆடி ஆவரணம் அனைத்துமே உன்னிடத்தே கொடுத்து விட்டேன். என்னிடத்தில் என்னமா இருக்குது? நாட்டே கொடுத்தேன். ஆமா, நான் உனக்கு சுகத்தை கொடுத்தேன். உன் வீட்டை எழுதி கொடுத்தேன். என் சூட்டை கொடுத்த உனக்கு. இதுக்கு மேல் உனக்கு என்ன சொந்தம் இல்லையா? வந்தேன் 2 ஜக்கு தண்ணியோட முடிஞ்சிச்சு. போடா பூஜ்யம். அப்ப என்ன பண்ணணும்?
மொண்டாட்டியை ஒளிச்சிருக்கிறேன். இந்த நாட்டுக்கு ராணி நான். இந்த நாட்டிலே எரித்தாலும் கூட என்னையே சேரும். இந்த நாட்டை விட்டு நீ வெளிநாடு தூக்கி கிளம்ப முன்னாடி தூக்கு 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 ஐயோ 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 எதை தூக்கி தெய்வமே அந்த பாவி என்றே பெரியவர்களே, தாய் தந்தைமார்களே, என் தாய்மார்கள் போல உங்களுக்கு கும்பிட்டு கேட்குறேம்மா, ஏதாவது ஒரு குறை செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. கதையை தான் நான் நடத்தி காட்டுறேன். ஏன்னா இதே கதையில தான் எங்கள் கிருஷ்ணகிரி மேலே பூவேத்தில் இதே கதையில் ஆடை விற்கும் போதே காலை வந்து இறங்கிடுச்சு. அப்படி உள்ள என்னை யாரும் திட்டாதீங்க. என்னடா தாசி பேசி கேட்டு கொண்டாட்டே சாமி யாரும் திட்டாதீங்க. எனக்கு புள்ள குட்டிக்கு இருக்குது. ஏன்னா எல்லாரும் கும்பிட்டு கேட்குறேங்க. கதையை தான் நாங்கள் ஓட்டி காட்டுறோங்க. இந்த கொடுமை பண்ணான்னு என்னை யாரும் திட்டாதீங்க. இருந்தாலும் உங்க வயிற்றிலே ஒரு பிள்ளை பிறந்து, பெண் பிள்ளை பிறந்து, அந்த பிள்ளை ஆகப்பட்டவள் கர்ப்பமா இருக்கும் போது இந்த நிலைமை நேரக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு கையில் உண்டான காணிக்கையை கொண்டு அந்த மடியில போட்டு போனா உங்களுக்கு புண்ணியம் சேரும். உங்களுக்கு பெற்ற பிள்ளைங்களுக்கு இந்த கெதி வரக்கூடாது. நம்ம வயிற்றிலே ஒரு குழந்தை பிறந்து கருமாரி ஆகப்பட்டவங்க வயிற்றிலே இருக்கிறா. அந்த கருமாரி எப்படி பிறக்கிறா? நீங்க உதவி பண்ணாதான் அந்த பிள்ளை வந்து நல்லா பிறக்கும். நம்ம வயிற்றிலே ஒரு பெண் பிள்ளை பிறந்து எப்படி நாம் வளர்த்து வளர்கிறோமோ அந்த பிள்ளைக்கு இந்த நிலைமை நேரக்கூடாது என்று உங்கள் கையில் உண்டான காணிக்கா மடியிலே போட்டு கும்பிட்டு போனால் அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தையாவது நல்லா பிறக்கட்டும்னு சொல்லி உங்கள் ஆசீர்வாதம் கும்பிட்டு கேட்குறோமா எல்லாரும்.
மாமியாரே இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா அது குங்கும கட்டவில்லை போடு இறங்குறதுல அங்க பாரு எப்படி